அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு 13/4/2024 தேதிக்கு முன் துலாம் ராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் ஏற்பட போகும் திடீர் குபேர யோகம் அதே 13/4/2024 தேதிக்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. அப்படி குரு பகவானுடைய இந்த இருவேறு சஞ்சார நிலையின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில துலாம் ராசி சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் தற்போது பிரவேசித்துள்ள மேசம் துலாம் ராசியினருக்கு கலத்திரஸ்தானமாகுங்க. அதாவது மனைவியினுடைய நலன்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசியா அமைஞ்சிருக்குது. இதனால துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து வந்த குரு தற்போது மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் அளவற்ற நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. முக்கியமாக மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள் அனைத்துமே நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க. உத்தியோகம் சம்பந்தமாகவோ அல்லது வேறு காரணங்களினாலோ இதுவரை பிறந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ இதுவரை பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேர இருக்கீங்க. விவாக முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான போக்கு தென்பட இருக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. விவாகரத்து போன்ற பிரச்சனைகளும் சமரசத்தில் முடியுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய இருவேறு சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்க இருக்குது. குறிப்பாக புதிய நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மேச ராசியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பதாலும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வலம் வருவதால் துலாம் ராசியினர் பலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு விருப்பப்பட்ட ஊருக்கு மாற்றம் கிடைக்கலாங்க. வேலை இல்லாமல் இருந்தும் துலாம் ராசினருக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்றும் எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க தற்போது மேற்கொள்ளலாங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் துலாம் ராசியினருக்கு இந்த பகவானுடைய இருவேறு சஞ்சார நிலைகளும் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய இந்த சஞ்சார காலம் வர்த்தகத்துறையினருக்கு பல நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தை மேச ராசியில் உள்ள குரு பார்ப்பதால் லாபம் அதிகரிக்குங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் இருக்குது. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. ராகுவினுடைய நிலையினால ஏற்பட்டிருந்த அலைச்சல்கள் குறைய இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. ராகுவினுடைய நிலையினால அதிக அலைச்சல் இருப்பினும் விற்பனையை அதிகரிப்பதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க. புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்க
இறங்கலாம். இருந்தாலும் யோசித்து சிந்தித்து புதிய முதலீடுகள்ல இறங்குங்க. குறிப்பா அகலக்கால் வைக்க வேண்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு நிதி நிறுவனங்களுடைய உதவி அல்லது அரசாங்க ஆதரவை நீங்கள் நாடும் பட்சத்தில் அவை எளிதில் கிடைப்பதால எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய இருவேறு சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது, மேசராசி குரு பகவான் மாறியுள்ள இத்தருணத்துல சுக்கிரனும் ஓரளவு சாதகமாக இருப்பதால கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிதாக திரைப்படத்துறையில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விருப்பம் நிறைவேறுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதில் துணிந்து நீங்க ஈடுபடலாங்க. திருமணமாகியுள்ள நடிகர்கள் நடிகைகளுக்கு குடும்ப வாழ்க்கை இனிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. புதிய படங்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருப்பதால வருமானமும் அதிகரிக்க இருக்குது. ஒரு சிலர் இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குருவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் குரு பகவான் மேசராசி சஞ்சாரம் ஒரு முக்கிய திருப்பமாக அமைஞ்சிருக்குதுங்க. புதிய தொடர்புகளினால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குங்க. கட்சியில் ஆதரவு பெருக இருக்குது. முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வர இருக்குதுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்பட இருக்குது. இந்த மாற்றமே உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருங்க. மேலிட தலைவர்களுடைய ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்க இருக்குதுங்க. புதன் அவரது வக்ரகதியில் சஞ்சரிப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம், படிப்பில் சிறந்து விளங்க இருக்கீங்க. தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பது நிச்சயங்க. உயர்கல்விக்கு அனைத்து ஆதரவும் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் அனுகூலமாக உள்ள நிலையில குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் ஆரம்பமாகுதுங்க. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற துணை இருக்கிறாருங்க. குரு பகவான் உங்களுடைய ஜனன கால கிரக நிலைகளை அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல புதிய விவசாய நிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த குரு பகவானுடைய நிலை அமைஞ்சிருக்குது. ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சப்தமஸ்தானம் மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. கணவருடைய ஆதரவு, பாசம், பரிவு ஆகியவை நன்மைகளை இந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. பொறுப்பேற்றுள்ள குரு பிரவேசிப்பது சௌபகிருத ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குடும்ப பொறுப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, என்று தனியாக பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இருப்பினும் அவரால் ஏற்படும் நன்மைகளை கருதி தினமும் பசுமாட்டிற்கு உணவளித்து மும்முறை வலம் வந்து நமஸ்கரித்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.